மக்களே, நான் ஒரு சிறப்பான ஒரு கேம் ஒன்று விளையாடுறேன். நான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே இல்லை, நான் இந்த டைட்டில் வின்னரே வந்து அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து வர வர வந்து செம்ம டென்ஷன் தான் வந்து ஆகுது. முத்துக்குமரன் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம், ஒரு எண்ணங்கள் இருந்தாலுமே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவன் இப்படி இல்லைடா, அவன் கேரக்டரே வந்து வேறடா, அவன் ரியல் கலரை வந்து நீ வந்து பார்க்கலடா, அவன் ட்ரூ ஃபேஸே வந்து வேறடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம மனசே வந்து திட்டுது. அந்த மாதிரி தான் முத்துக்குமரன் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து இருக்குது. நேற்று ஒரு விஷயம் நடக்குது வீட்டுக்குள்ளே. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ட்ரம் டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல வந்து ட்ரம்மு மாற்றி விட்டுருவாங்க. அந்த ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். அவங்க ஃபோட்டோவோடைய அந்த 4 பீஸை வந்து கிழிச்சு வெளியில் போட்டாங்க அப்படின்னா, அந்த பார்டருக்கு வெளியில் போட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கேம் வந்து அவுட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே வந்து சுவாரஸ்யமான ஒரு கேம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் இண்டிவிஜுவலாக விளையாடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேராக வந்து சேர்ந்து வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து தடுமாறி வந்து கீழே வர்றாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, பவித்ரா இருக்காங்கல்ல, பவித்ரா வந்து முத்துக்குமரனுடைய ஃபோட்டோவை வந்து கிழிக்கிறதுக்காக, எடுக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணி ஒன்றை எடுத்து வந்து வெளியில் போகிறாங்க. அப்படின்னு வெளியில் போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் யார் யாருக்கு, முத்துக்கும் பவித்ராவுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் வந்து போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் இந்த பக்கம் நம்ம அருணும் விஷாலும் பார்த்தீங்கன்னா கால் தடுமாறி கீழே விழுறாங்க. அந்த ட்ரம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, இந்த ட்ரம்மை டிசைன் பண்ணாங்கல்ல, கொஞ்சம் கூட வந்து யோசிக்க மாட்டாங்களா, அறிவுக்கேற்றத்தனமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ட்ரம் இருக்கும், ட்ரம்மை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷீல்டு, அதாவது என்னது அறுக்காத மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபோல்டிங் மாதிரி முழுக்கி விட்டுருந்தாங்க. அதேமாதிரி கைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து அறுத்து விட்டுருந்தாங்க. ட்ரம்மை தலையெல்லாம் கவுத்து போட்டு ட்ரம்மை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே இல்லை. கீழே விழுந்தாங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா த்ரோட் வந்து அந்த இடத்துல தான் வந்து படும் அப்படின்றத வந்து யோசிக்காம இந்த மாதிரி வந்து ஒரு மோசமாக ஒரு கேவலமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிசைன்ன்றதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருந்த அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கும்போது ஏதோ கீழே விழுந்தாங்க அடிப்படுதுன்றது ஓகே. ஒருவேளை வந்து த்ரோட்லேயே வந்து அடிச்சிச்சுன்னா உயிரே கூட வந்து போயிடும். மேக்ஸிமம் இந்த சூசைட் பண்ணிக்கிறாங்களா, தூக்கு போட்டுக்கிறாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அடிச்சுன்னு ஒரே ஒரு அடி தான் அடிச்சுனாவே கயிறு வந்து இப்படி இழுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து மோசமாக அந்த ட்ரம் வந்து டிசைன் பண்ணியிருந்தது எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ இப்படி என்னாச்சு அப்படின்னா, விஷாலும் அருணும் பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டாகி வந்து கீழே வர்றாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரயான் ஓடியாரான் ட்ரம்மை கழட்டி போட்டு வந்து தூக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம முத்துக்குமரன் பவித்ரா கிட்ட ஆர்குமெண்ட் வச்சுட்டே இருக்கான். பவித்ரா கிட்ட சண்டை போட்டே இருக்கான். அவங்க வந்து விழுந்துட்டாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து படபடப்பாக இருக்காங்க. அந்த இடத்துல விஷால் பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ்க்கு வந்து போயிடறாரு. அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரியா மயக்கம் வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்திருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் அருண் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி விஷாலை பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படி இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா திபுன்னு எல்லாரும் வந்து ஓடியாந்துடணும். ஆனால் அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா, நம்மளால் அந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா பவித்ரா சண்டை போட்டுக்கிறான். எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரது அடுத்த விஷயம். ஆனால் விழுந்த உடனே அந்த இடத்துல வந்து கேம் பாஸ் பண்ணிட்டு தூக்கி கழட்டி வீசாட்டு என்னானாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து அவனே பார்க்கலாண்டா அப்படின்னு வர்றது தான் ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் முத்துக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் மாதிரி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அந்த டைட்டிலை வந்து அடிச்சு ஆகணும், இவன் வந்து பாயிண்ட் வந்து அதிகமாக வச்சுக்கலாம்னா இவன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே வந்து இருக்குது. அவனுக்கு வந்து என்ன நடக்குது ஏது நடக்குன்றது அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அவனை பொறுத்தவரைக்கும் இந்த டைட்டில் வின்னர் அப்படின்றது மட்டும்தான் அவங்க மைண்டில் வந்து ஓடிட்டுறதுனால எனக்கு வந்து இது வந்து சுத்தமாக வந்து புரியல. இது ஏதோ இது என்ன சொல், ஒரு மென்டல் மாதிரி ஆகிட்ட மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. டைட்டில் வின்னர் ஆகணும், டைட்டில் வின்னர் ஆகணும், டைட்டில் வின்னர் ஆகணும், நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து கருணாசு சொல்லுவான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான், நான் வந்து டைட்டில் வின்னர் ஆகும்னு சொல்லிட்டு இதையே வந்து இதுக்காக எவனெல்லாம் வாழணும் அவனெல்லாம் வந்து தேடி அடிக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. இது வந்து ஒரு நல்லதாக தெரியல. மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னா மக்கள் வந்து ஓட்டு போகிறாங்க. உங்களை வந்து பிடிச்சிருக்கு, நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த கேமிங்னு வரும்போது முட்டாள்தனமான ஒரு கேமை பார்த்தீங்கன்னா முத்து வந்து விளையாடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க.